அஜித்குமார் நடிக்கவிருக்கும் AK-64 திரைப்படம் பற்றி நாளுக்கு நாள் புது புது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. குட் பேட் அக்லி வெற்றியை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அஜித்தின் அடுத்த படத்தையும் இயக்கப் போகிறார் என்பது உறுதியாகிவிட்டது. இதற்கிடையில் இப்படத்தின் கதை பற்றியும் படத்தின் ஜானர் பற்றியும் பல தகவல்கள் இணையதளத்தில் உலா வருகின்றன. அந்த வகையில் இப்படம் ஹார்பர் தொடர்பான கதைக்களம் கொண்ட படமாக தயாராகி வருவதாக சொல்லப்பட்டு வந்தது. அதாவது அஜித் நடிப்பில் சரண் இயக்கத்தில் உருவாக இருந்த திரைப்படம் தான் ஏறுமுகம். ஆனால் இந்த படம் ஒரு சில காரணங்களால் கைவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்படத்தின் ஒரு வரி கதையை மையமாக வைத்துதான் AK-64 திரைப்படம் தயாராக இருப்பதாக ஒரு தகவல் தீயாய் சோசியல் மீடியாக்களில் பரவி வருகிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் இப்படத்தை பற்றி பேசுகையில், இது வேறொரு ஜானர் படமாக இருக்கும். குட் பேட் அக்லி அஜித் ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்டதை போல AK-64 திரைப்படம் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கான படமாக இருக்கும் என்றார். இதை வைத்து பார்க்கையில் AK-64 ஒரு மாசான படமாக இல்லாமல் கிளாஸான ஒரு படமாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காதல் மன்னன், அமர்கலம் என சரண் அஜித்தை வைத்து அடுத்தடுத்து இரு பெரும் வெற்றி படங்களை கொடுத்தார். அதன் பிறகு அவர் அஜித்தை வைத்து இயக்க இருந்த படம் தான் ஏறுமுகம். ஆனால் சில காரணங்களால் இப்படம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில்தான் ஏறுமுகம் படத்தின் ஒரு வரி கதையில் AK-64 படம் தயாராக இருப்பதாக ஒரு தகவல் தீயாய் பரவி வருகின்றது. அடுத்த மாதம் படத்தின் டைட்டில் வெளியாகும் என கூறப்படுகிறது.